Yes, sir. Okay, welcome to the placement training class for the final year mechanical engineering student. GCT கோயம்புத்தூர். சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து யாருக்கு போகுதுன்னா வேல்முருகன். வேல்முருகன் டிஃபைன் ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் என்ன சொல்லணும்? ஸ்கிரீன்ல இருக்கு, கரெக்டா என்ன சொல்லணும்ன்றதை அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும். This is one type of numerical technique. Next, solving boundary condition problems. அதாவது ஃபார் ஃபைண்டிங் அப்ராக்சிமேட் சொல்யூஷன் ஃபார் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நியூமெரிக்கல் டெக்னிக் சொல்லிட்டோம். ஆனா வந்து நியூமெரிக்கல் டெக்னிக் வந்து என்ன பண்ண போறான்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறான். எப்பவுமே இன்ஜினியர் தான் யாரு? இன்ஜினியர் யாரு? வேல்முருகா சார் இங்கே என்ன சொல்யூஷன் சொல்றோம் தான் இன்ஜினியர். ஆமா சார். அப்ப எஃப்இஎம்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். எதை வச்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம்? partial differential equation sir. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் By solving boundary condition problems sir. Value. அதாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்தை இது பண்றோம். சரியா சார்? அது வந்து லார்ஜ் டொமைனை வந்து ஸ்மால் பீஸா மாத்தி தான் பண்றோம், பயன்படுத்துறோம். எஸ் சார். பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் வந்து லார்ஜ் டொமைனை வந்து என்ன பண்ணுது? ஸ்மாலர் பீசஸா டிவைட் பீசஸா மேக் பண்றது. அது பேர் என்னது? எலிமெண்ட் சார். எலிமெண்ட் சொல்றாங்க. The solution is determined by assuming certain polynomials. அந்த ஸ்மால் பீஸுக்கு பேர் தான் என்னது? ஃபைனைட் எலிமெண்ட்ஸ். ஃபைனைட் எலிமெண்ட். ஏன் ஃபைனைட் எலிமெண்ட் பேர் வச்சாங்கன்னா பீஸா படிக்க போறோம். எஸ் சார். ஸோ அந்த ஸ்மால் பீஸ்க்கு வந்து ஃபைனைட் எலிமெண்ட் சொல்றோம். பாலினாமியலுக்கு பேரு ஷேப் ஃபங்க்ஷன் சார். ஆமா, இப்போ நம்ம அந்த சொல்யூஷன்ல யூஸ் பண்ற சர்டைன் பாலினாமியல தான் நம்ம ஷேப் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஓகே சார். சரி, இப்போ வந்து வசந்த் சொல்லுங்க பாப்போம். வசந்த் எஃப்இஎம்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நெக்ஸ்ட் ஒவ்வொருத்தரும் முடிச்ச பிறகு அவங்களே மியூட் பண்ணீங்க. வசந்த், ஃபைனைட் எலிமெண்ட்னா என்ன? ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட்னா என்ன? ஃபைனைட் எலிமெண்ட்னா வந்து ஒரு நியூமெரிக்கல் டெக்னிக். அப்புறம் வந்து இன்டர்வியூ சொல்ற மாதிரி ட்ரை பண்ணு. நியூமெரிக்கல் டெக்னிக். It is a numerical technique at any given physical phenomenon using the it divides a larger structure into finite elements or small pieces, which are mathematically analyzed to predict behavior including stress, heat, fluid flow. அவ்வளவுதான். சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடு தம்பி சுதாகர். லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜ் ஆஃப் ஃபைனைட் எலிமெண்ட் அனலைசிஸ். எஃப்இஏக்கு ஏன் போறோம்? எஃப்இஏக்கு ஏன் போறோம்? தினகர். எஃப்இஏக்கு ஏன் போறோம்? காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரி, இர்ரெகுலர் ஷேப்ஸ் இருக்க இதெல்லாம் சார் ரெகுலர் மெத்தட்ல வந்து சால்வ் பண்ண முடியாது சார். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டான ஆன்சர் பண்ணணும். கரெக்ட். காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரி, இர்ரெகுலர் ஷேப்டு, காம்ப்ளெக்ஸ் லோட் கண்டிஷன். சரியா? ஜாமெட்ரி, லோடு. ஓகே, கேக்குதா தம்பி தினகர்? கேக்குது சார். ஃபர்ஸ்ட் வந்து ஜாமெட்ரி காம்ப்ளெக்ஸா இருக்கு. சார் கேக்குது சார். ஆமா கேக்குது. ஜாமெட்ரி காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஷேப் எப்படி இருக்கு? இர்ரெகுலர் ஷேப் இருக்கு. லோட் எப்படி இருக்கு? லோடிங் கண்டிஷன் எப்படி இருக்கு? காம்ப்ளெக்ஸ் லோட் இருக்கு. அதுவும் காம்ப்ளெக்ஸ் லோட் தான். அப்ப அது கண்டுபிடிக்க முடியுது. காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் பவுண்டரி கண்டிஷனுக்கு நம்மளால இது பண்ண முடியும். இப்ப நார்மலா சால்வ் பண்ணனா சிங்கிள் பவுண்டரி கண்டிஷன் தான் கண்டுபிடிக்க முடியும். இது டிஃப்ரெண்ட் பவுண்டரி கண்டிஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா?
அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் என்ன பண்றாங்க? தனித்தனியா செப்பரேட்டா ஃபைண்ட் பண்றாங்க சார். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த செப்பரேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் தனித்தனியா ஃபைண்ட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி கேன் பி கன்சிடர் ஃபார் ஈச் எலமெண்ட், அதுவும் சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போப்பா. அடுத்தது சதீஷ்குமார் வாங்க. சதீஷ்குமார் சொல்லுங்க. வாட் ஆர் த பேசிக் ஸ்டெப்ஸ் ஆஃப் பில்டிங் அன் FEA? Clean up geometry, discretization of the structure, meshing, sir. Applying the element properties, applying the boundary conditions, setting the solution, solving, verification of the post processing, sir. சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாத்துப்பா. சரி, த்ரிஷா சொல்லுங்க. why to do FEA? So we do FEA because this kind of analysis use mathematical models to understand and quantify the effects of real world conditions at the 3 stages of product life cycle. Okay. Before to define the product, after the product is designed, and after the product is released. சரி, ஓகே. பிஃபோர் டு டிஃபைன் த ப்ராடக்ட் வந்து ஃபீசிபிள் டிசைனுக்காக, ஆஃப்டர் த ப்ராடக்ட் டிசைன் வந்து வேலிடேஷன் ஆஃப் டிஃபைன் டிசைனுக்காக, ப்ராடக்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபெயிலியருக்காக. சரி, இப்போ நெக்ஸ்ட் சொல்லி போலாம்ப்பா. அடுத்தது யாரு? தமிழன் ஜி. How accurate is FEA? Sir, error of less than 1% in the whole model, sir. Target of 10 plus or minus percentage global errors allows for very good predictions. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுப்பா. கோகுல் சொல்லுங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனைட் டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் அண்ட் ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட்? The finite displacement method is a numerical method for solving differential equations by approximating derivatives, while FEM is a numerical method for finding approximate solution to the boundary value problems for partial differential equations. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் தான் பண்றோம். இங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். சரி, FDM அடுத்த பாயிண்ட். FDM is an older method than FEM that requires less computational power but is also less accurate in some cases where high order accuracy is required. FEM permits to a high order accuracy that requires more computational power and is also more exigent on the quality of the mesh. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து வசந்தா. வசந்த் சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை டிஸ்கிரிட்டைசேஷன்னா என்ன, மெஷிங்னா என்ன? வசந்த். Sir, discretization is the process of subdividing the structure into the number of elements. Which results in the system of equal and finite elements. Subdividing the okay. So discretization இன்னொரு பேர் தான் என்னது? Meshing. Meshing. Okay. அடுத்த ஸ்லைட் போப்பா. What are the factors governing this element type? Aravindan. Sir, the geometry of the parts and the behavior I used to capture, sir. இப்போ geometry of partனா என்ன மாதிரி geometry இது பண்றீங்க? Sir? Geometry of partனா என்ன சொல்றீங்க? Sir, triangle, quadrilateral and the 3D elements tetrahedral, hexahedral. இப்போ 2D எலிமெண்ட் ட்ரையாங்குலர் குவாட்ரேட்டர்னு பிரிக்கிறாங்க. ட்ரையாங்குலர் லீனியர் இருக்கு, குவாட்ரேட்டர் இருக்கு, குவாட்ரேட்டர் லீனியர் இருக்கு, குவாட்ராட்டிக் இருக்கு. அப்புறம் 3D எலிமெண்ட்ல வந்து tetrahedral, hexagonal, pentagonal. அதுல லீனியர் குவாட்ராட்டிக். அதுல லீனியர் குவாட்ராட்டிக் இதெல்லாம் சமாதி இது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். What is mean by stiffness matrix?
What is mean by stiffness matrix? Sundaramurthy. In order to find a solution to the governing partial differential equations, the finite element method is used as the numerical method to find the solution. Stiffness matrix represents the system of linear equation that must be solved in order to find an approximate solution to the differential equation, sir. Super, very good. Next slide, Papa. அடுத்தது Trisha சொல்லுங்க. Give the main properties of global stiffness matrix. The order of global stiffness matrix correspond to the total number of degree of freedom. The global stiffness matrix is singular. Each column of the stiffness matrix is an equilibrium set of nodal force required to produce unit respective degree of freedom. The global stiffness matrix of a system is a square matrix, is symmetric and sparse. Next slide, Papa. Define the Tamm shape function, Madhavi. The shape function is a function which interpolates the solution between the discrete values obtained at the node of the mesh. Lower order polynomials are typically chosen as a shape function. Lower order polynomials shape function choose பண்ணிக்கறாங்க. Shape function வந்து it interpolate the solution, interpolate the solution. Interpolateனா நமக்கு ஒரு particular value இருக்கும். அதுல இருந்து நம்ம இன்னொரு வேல்யூ கண்டுபிடிப்போம். அதான் வந்து shape functionோட வேலை. Next slide. What are the polynomials generally used as a shape function? Krishnadasan. Differentiation and integration of polynomials are quite easy. The accuracy of the result can be improved by increasing the order of the polynomial. It is easy to formulate and solve the finite element equations using polynomials with the computers. வந்து ஏன் பாலினாமியல் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் ஈஸியா இருக்கு. அக்யூரசி வந்து நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் பாலினாமியல் இம்ப்ரூவ் பண்ணும்போது அக்யூரசி இது பண்ணலாம். ஃபார்முலேட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட். What are the different types of element used in FEA? Satish Kumar, yes. One dimension element, sir. Two dimension element. Three dimension element, sir. One dimension element example. Stresses beam spring, sir. Two dimension element selling, sir. Three dimension exodragon, tetradragon. Super, very good. அடுத்தது. Next slide, pa. Give 4 possible location for nodes. Dinagar. Point of application of concentrated load. Location where there is change in intensity of load. Location where there are discontinuity geometry of the structure. Interfaces between materials of different properties. Super, super, very good. Next slide. What is mean by plane strain condition? சூப்பரான கேள்வி. இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இஸ்ரோ இன்டர்வியூல கேட்டாங்க இந்த கேள்வியை. அதனால வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாத்துங்க. பிளேன் ஸ்ட்ரெயின் கண்டிஷன் என்னால் என்ன? இது சொல்லக்கூடிய ஒரு சிவபழனி. Plane strain is a state of strain in which normal strain and shear strain directed perpendicular to the plane of the body are 0. அப்புறம் அடுத்த பாயிண்ட். Plane strain assumption is used for long bodies in the normal direction with a constant cross section subjected to loads acting only in the xy plane. Example, dam. டேம் பார்த்தா பிளேன் ஸ்ட்ரெயின் ஞாபகம். டேம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பெருசா இருக்கும். சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் வந்து நல்ல கேள்வி. பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். இது வந்து தாமோதரன் சொல்லுங்க. Yes, plane stress. அவரோட பேசுறத கேட்கல.
நீங்க சாப்பிடுங்க. டீச்சர் ஐயா. சரி, தாமோதரன் போல வேல்முருகன் சொல்லுங்க. பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனா என்ன? வேல்முருகன். Plane stress is a state of stress in which the normal stress and the shear stress perpendicular to the plane are zero. A thin member with a small normal dimension compared to the in plane x and y dimensions, on which loads act only in the xy plane, can be considered to be under plane stress. XY பிளேன்ல வந்து லோட வந்து கன்சிடர் பண்றோம். வெரி குட். இதுக்கு அடுத்த ஸ்லைட் சொல்லுங்க. வாட் இஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ? ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து வசந்த் சொல்லுங்க. Sir, aspect ratio is defined as the ratio of largest dimension of the element to the smallest dimension. சூப்பர். அடுத்த பாயிண்ட். In many cases, as the aspect ratio increases, the inaccuracy of the solution increases. The aspect ratio should be close to unity as possible. இந்த 3 பாயிண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பத்தி ஞாபகம் வச்சுக்கணும். வெரி குட். அடுத்த தினகர், நெக்ஸ்ட் ஸ்லைட். What is a truss element? The truss elements are the part of a truss structure linked together by point joint, which transmit only axial force to the elements. Only axial force. Okay. Next slide. Sivapadani. The finite element method is a approximate method. True or false? Justify your answer. True, sir. Because the final element method is mathematical procedure used to calculate an approximate solution to differential equation. Next point. During the process, the differential equation governing the model behavior are transformed into set of linear equation obtained by discretization process. Okay. The simple equation that model finite elements are assembled into larger system of equation that models the entire problem. The finite element method use technique based on calculus of variation to approximate solution by minimize the error function. Very good, very good. Next slide. Give the difference between global and local axis. Give the difference between global and local axis. Trisha சொல்லுங்க. Local axes are established in an element since it is in the element level. They change with the change in orientation of the element. The direction differs from element to element. Global axes are defined as the entire model. They are same in direction for all the elements, even though the elements are differently oriented. Local axis na வந்து entire modelக்கு, local axis na only particular element. Super, very good. Next slide. Tamil and G, how do you calculate the size of the global stiffness matrix? So global size matrix size is equal to number of nodes into number of degrees of freedom. Okay, super, very good. Next slide. Give the general expression for an element stiffness matrix. M. Gokul. Sir, it is expressed in K. That is the integration of strain displacement matrix transformation and the D and B. D வந்து என்னது? So Dங்கிறது வந்து sustain constitutive matrix formed by the material property. Strain displacement matrix na formed by the global derivative of shape function. Strain displacement matrix na ennu கேட்பானுங்க. அப்ப கேட்டாங்கன்னா it has formed by the global derivative of the shape function associated with the type of element being considered அப்படின்னு போட்டுருவோம். எல்லாமே வந்து அந்த கொஸ்டின் வச்சு சம்ம வச்சு எல்லாம் பார்த்து ரெஃப்ரெஷ் ஆகணும். சரியா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்
Write down the equilibrium equation used to solve different types of structural problem. Equilibrium equation கேக்குறாங்க. அரவிந்தன். Sir, m multiplied by u double dash plus b u single dash plus k u equal to pt. அது அப்படி சொல்லக்கூடாது. mனா வந்து என்ன மேட்ரிக்ஸ்? மாஸ் மேட்ரிக்ஸ். Mass matrix. So u dot Mass matrix multiplied by velocity vector plus damping matrix multiplied by acceleration vector plus stiffness matrix multiplied by displacement vector is equal to applied load. அவ்வளவுதான். சூப்பர். இது வந்து அப்படியே இப்ப எழுதி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கம்பெனிக்காரன் எல்லாரையும் தூக்கணும்னு தூக்கிடுவான். நல்லா பயிற்சி எடுத்துட்டு போங்க. எப்பவுமே வந்து போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி பயிற்சி நல்லா எடுத்துட்டு போனீங்கன்னா கம்பெனிக்காரன் கூவி கூவி அழைக்கிறான். யாரு பொட்டன்ஷியலோட இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய சேலரி தரதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா வந்து நீ போகும்போது பயிற்சி எடுத்துட்டு போனாதான் அதை நம்புவோம். சரியா? குட். அரவிந்த், நெக்ஸ்ட் ஸ்லைட். வாட் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் ட்ரையாங்கிள் எலமெண்ட் அப்படின்றாங்க. சுந்தரமூர்த்தி. Yes, sir. 3-noded triangle element is known as constant strain triangle. It has the 6 unknown displacement degrees of freedoms, and that is u1, v1, u2, v2, u3, v3. The element is called CSD because has no a constant strain throughout it. It explains also. It explains also why the CST elements are stiffer than quadrilateral elements. Super, very good. Next slide, pa. What is singularity? Give example. Sudhakar solunga. It is a point in a model where values tends toward an infinite value. An example is infinite stress in a small region of the model. Usually it caused by wrong boundary conditions like local infinite stiffness or a force applied on a very small surface. Super, very good. அடுத்த ஸ்லைட் போங்க. மாதவி சொல்லுங்க. What is mean by stress concentration? How will you mesh for such region? The stress concentration is a place of a mesh where the stress rises above the applied nominal stress, which behaves in a similar fashion than stress singularities, but the stress will converge towards a finite value, not infinite, given that the mesh is sufficiently refined. The convergence study is the method used to find the approximate mesh size in a region experimenting a stress concentration. Okay, அப்போ stress concentration where the stress rise above the applied normal stress சொல்றாங்க. convergence study வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா method used to find the appropriate mesh size in the region அப்படின்றாங்க. Okay, so next slide. Tamilan G சொல்லுங்க. What is shear locking? How can we avoid it? How it affects the FEA result? So, shear locking is a numerical problem which produces bending displacements that are smaller than they should be in an element. Consequently, the element becomes over stiff or locked when subject to a bending moment. The shear locking effect ultimately induces incorrect displacements, stresses, and natural frequencies. To prevent shear locking, define the mesh, use first order elements with a reduced integration. Very good. Next slide. Krishnadasan சொல்லுங்க. What is hourglassing? How can we avoid it? How it affect the FEA result? Hourglassing is a spurious deformation mode of a finite element mesh resulting from the excitation of zero energy degree of freedom. It typically manifests a patchwork of hourglass-like element shapes where individual elements are severally deformed, while the overall mesh section is undeformed. This is non-physical mode that produces incorrect results because of excessively flexible behavior. To avoid this hourglassing, the two suggest solutions are refining the mesh, use fully integrated element. Super, very good. Next வந்து சதீஷ் குமார் வாங்க. அடுத்த கொஸ்டின் போங்க. Give two constituents of wrong cell normal setting. So wrong pressure loading is a wrong pressure loading, sir. Cell affect considering
at the wrong location, sir. ராங் ப்ரெஷர் லோடிங்னா என்ன சொல்றாங்க? Positive pressure is considered by the solver to be the pressure acting in the same direction as the normal. இப்போ இந்த டிஸ்கஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் ஒரு வாட்டி போட்டுட்டு அப்படியே கூகுள்ல போட்டு சாட் ஜிபிடில போட்டு அப்படியே தொலைக்கி ரெடி ஆகி போறீங்க. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட். வாட் இஸ் சப் மாடலிங்? தினகர். Submodeling is a technique used to compute a refined solution from a previous course analysis that employs two separate models, a course model and one that is more refined. The result from the course model are used as boundary condition and mapped onto the refined model. Okay, submodeling is a technique to compute the refined solution from the course analysis. So course ஒன்று பண்றாங்க, refinedல ஒன்று பண்றாங்க, ரெண்டு செப்பரேட் மாடலா இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. Okay, next slide. Give two submodeling method. சிவபழனி. First submodeling method approach involves defining a critical region of the global model and creating transition mesh between refined region and the global model. The original global model loading is directly applied to the local model. Another submodeling approach involves extracting the region of interest from the global model and defining it as needed. Then displacement or load field are extracted from the global model and applied to the standalone local model as boundary condition. இதெல்லாமே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வாசிங்க, அப்பதான் புரியும். சரி, குட். அப்போ அடுத்தது யாரு? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். வாட் இஸ் ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்? தமிழன் ஜி. So the structure is statically indeterminate when the static equilibrium equations, force and moment equilibrium conditions are insufficient for determining the internal forces and reactions on that structure. தாம ஒரு தான் கேட்டான், ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினேட் பீம்னா என்ன. ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, கூட வந்து டிஃபார்மேஷன் ரிலேஷன் தேவைப்படும். சரியா? இது பத்தலன்னு சொல்லிட்டான், ஆனா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லணும். எப்படி கண்டுபிடிக்குன்னா ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் வேணும், அதோட டிஃபார்மேஷன் ரிலேஷன் வேணும். சரியா? எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஃபார் பாயிண்ட் அவுட் த ரியாக்ஷன், இன்டர்னல் ஃபோர்ஸும் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? தமிழன் ஜி சார் என்ன வேணும்? ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் வேணும், அதோட டிஃபார்மேஷன் ரிலேஷன் வேணும். ரிப்பீட் பண்ணுங்க. ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் வேணும், அதோட டிஃபார்மேஷன் ரிலேஷன் வேணும். equilibrium equation and deformation relation. ஆமா, ரெண்டு இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதே ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினேட் இருந்தா ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் மட்டும் போதுமானது. சரியா? Okay sir. புரியுதா? ரொம்ப முக்கியமானது. Yes, sir. அடுத்த கொஸ்டின். How do you solve the problem of incompatible degree of freedom between element? இது வந்து மாண்புமிகு கிருஷ்ணதாசன். The problem is incompatibility of degree of freedoms. The screen சின்னதாச்சு. கொஞ்சம் பெருசாக்குப்பா தம்பி சுதாகர். The problem of incompatibility of